ஓகேம்மா, நம்ம ஆக்சுவலாக இன்டெகிரேஷன் பார்த்துட்டு இருந்தோம். இன்டெகிரேஷனில் வந்து மெத்தட்ஸ் ஆஃப் இன்டெகிரேஷன் பார்த்துட்டு இருந்தோம். அதில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த மெத்தட் வந்து மெத்தட் ஆஃப் டீகாம்போசிஷன் இன்டு சம் ஆர் டிஃபரன்ஸ் ஃபார்ம். ஸோ அதுதான் இந்த 11.5 எக்ஸசைஸில் ஃபுல்லாகவுமே நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் மெத்தட் நம்ம பார்க்க போகிறது மெத்தட் ஆஃப் சப்ஸ்டியூஷன். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரீவியஸ் மெத்தட் நம்ம என்ன பண்ணோம்னா அடிஷன் ஆர் சப்ராக்ஷன் ஃபார்முக்கு கொண்டு வந்தோம். இப்போ வந்து சப்ஸ்டியூஷன், மெத்தட் ஆஃப் சப்ஸ்டியூஷன், இது எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இது எங்கே அப்ளை பண்ணுறது, எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த மெத்தட் ஆஃப் சப்ஸ்டியூஷன் எந்த மாதிரி இடத்துல நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபங்க்ஷனோட டெரிவேட்டிவ், அதோட டெரிவேட்டிவ் பக்கத்திலேயே இருக்கும். யூ வில் கெட் த டெரிவேட்டிவ் ஆஃப் அ ஃபங்க்ஷன் நியர்பை, பக்கத்திலேயே அதோட டெரிவேட்டிவ் இருக்கும். அந்த மாதிரி கேஸ்ல யூ ஹாவ் டு யூஸ் மெத்தட் ஆஃப் சப்ஸ்டியூஷன் மெத்தட் யூஸ் பண்ணி போடணும். ஓகேவா? இப்போ இது ஒரு எக்ஸாம்பிள் யூஸ் பண்ணி போடலாம். ஸோ இந்த எக்ஸாம்பிள் 11.30, இதுல ஃபர்ஸ்ட் சம் போடலாம். 11.30ல ஃபர்ஸ்ட் சம். ஸோ மெத்தட் ஆஃப் சப்ஸ்டியூஷன்ல எக்ஸாம்பிள் 11.30, அதில் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் இன்டெக்ரல் 2x into root of 1 plus x square into dx. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய சம்லாம் பாருங்க, இந்த 1 plus x square இருக்கு இல்லையா, இதை நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா, இஃப் யூ ஆர் கோயிங் டு டிஃபரன்ஷியேட் திஸ், உங்களுக்கு என்ன வரும்? 1 டிஃபரன்ஷியேட் பண்ணா 0, x ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணா 2x. ஸோ இப்போ இதோட டெரிவேட்டிவ் இங்க பக்கத்துல இருக்கா? ஸோ இதோட டெரிவேட்டிவ் நமக்கு இங்க பக்கத்துலயே இருக்கு. ஸோ இந்த மாதிரி இருந்தாலே we have to use substitution method. ஸோ substitution method எப்ப யூஸ் பண்ணணும்னா, அந்த ஃபங்க்ஷனோட டெரிவேட்டிவ் பக்கத்துலயே இருக்கும். அந்த மாதிரி இருந்தா we have to use substitution method. And then இந்த மாதிரி ரூட் கொடுத்தாங்கனாலே வாட் எவர் இஸ் இன்சைட் த ரூட், அது யூ டேக் இட் அஸ் டி ஸ்கொயர். ஆக்சுவலா உங்க புக்ல வந்து யூன்னு எடுத்து போட்டிருக்காங்க, யூஓடிஓ ஏதோ ஒன்று. ஆனா யூஓடிஓ அப்படி எடுக்கிறதுக்கு பதிலாக டி ஸ்கொயர்னு எடுத்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும் நமக்கு. ஸோ அதனால வாட் எவர் இஸ் இன்சைட் த ரூட், அது யூ ஹாவ் டு டேக் இட் அஸ் டி ஸ்கொயர். ஓகேவா? ஸோ இங்க என்ன சப்ஸ்டியூஷன் கொடுக்க போறோம்னா, புட் 1 plus x square is equal to t square. இப்போ ரெண்டு பக்கமும் டிஃபரன்ஷியேட் பண்ணும். லெட் அஸ் டிஃபரன்ஷியேட் இட் வித் ரெஸ்பெக்ட் டு x. ஸோ இந்த பக்கம் டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன வரும்? 1 டிஃபரன்ஷியேட் பண்ணா 0 பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணா 2x. ஸோ இந்த சைடு வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸுக்கு டிஃபரன்ஷியேட் பண்ணியிருக்கோம். இஸ் ஈக்குவல் டு இந்த பக்கம் டி ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணா பவரை டிஃபரன்ஷியேட் பண்ணா 2t வித் ரெஸ்பெக்ட் டு t. ஓகேவா? ஆக்சுவலா வந்து நம்ம எப்படி டிஃபரன்ஷியேட் பண்றோம்னா 2t into dt by dx is equal to 2x ன்னு எழுதுறோம். or 2x into dx by dt is equal to 2t. cross multiply பண்ணிக்கலாம். or in other words இந்த மாதிரி சொல்லலாம், that is derivative of this. இதை differentiate பண்ணும்போது with respect to x. so differentiate பண்ணா 1 differentiate பண்ணா 0, x square differentiate பண்ணா 2x with respect to x. அதை differentiate பண்ணிருக்கோம். இந்த பக்கம் with respect to t க்கு differentiate பண்ணிருக்கோம். so t is 2t into dt with respect to t. ஓகேவா? நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த dxஓ dtஓ இது வந்து it stands for with respect to what variable we are going to differentiate. அதுதான் நம்ம இங்க குறிக்குது. சோ அதுதான் நம்ம பண்ணியிருக்கோம். ஓகேவா? சோ அப்ப நமக்கு இதுல இருந்து நமக்கு என்ன கிடைக்குது? 2x into dx is equal to 2t dt ன்னு வந்துருதா? நமக்கு இங்க 2x into dx இருக்கு. அப்பதான் இந்த இன்டெகிரல் நமக்கு என்ன ஆயிடும்? இந்த சப்ஸ்டியூஷன் இப்படி ஓரமா எழுதக்கூடாது, சென்டர்ல தான் எழுதணும். ஓகேவா? திஸ் இஸ் ஆல்சோ a part of the sum. இது ரஃப் ஒர்க் கிடையாது, இட் இஸ் ஆல்சோ a part of the sum. நிறைய பேர் இது வந்து ரஃப் ஒர்க் நினைச்சு ஓரமா இத்தினூண்டா எழுதுவாங்க, சில பேர் எழுதாம வேற விட்டுருவாங்க. அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது, கம்பல்சரியா எழுதணும், பட் நடுவுல எழுதணும். ஓகேவா? சோ அப்ப இந்த இன்டெகிரல் நமக்கு என்ன ஆகும்? இன்டெகிரல் சோ இந்த ரூட் ஆஃப் 1 plus x square. so 1 plus x square தான் என்னன்னு எடுத்திருக்கோம்? t square ன்னு எடுத்திருக்கோம். t square into இந்த 2x into dx. 2x into dx தான் நமக்கு என்னன்னு வந்திருக்கு? 2t dt ன்னு வந்திருக்கு. இப்போ which is equal to 2 constant. அதை வெளியில எடுத்துடலாம். now t square root எடுத்தோம்னா t, இது ஒரு t இருக்கு. அப்ப integral t square into dt ன்னு வந்துரும். இப்போ t square integrate பண்ணா என்ன வரும்? t cube by 3 plus c இல்லையா? இப்ப இன்டகிரேட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா t எலிமினேட் பண்ணணும். சோ இப்போ இதுல இருந்து t என்ன? வாட் இஸ் t from this? இப்போ 1 plus x square வந்து t square. நான் அப்ப இதுல இருந்து t என்ன வரும்? t is equal to root of 1 plus x square இல்லையா? சோ இதை சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். which is equal to 2 into root of 1 plus x square the whole cube divided by 3 plus c. so this is the integration of the given function. புரிஞ்சுதாமா? புரிஞ்சுதா? சோ இந்த சப்ஸ்டிடியூஷன் மெத்தட்ல நமக்கு அதோட டெரிவேட்டிவ் பக்கத்துலயே இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது இந்த ஃபங்க்ஷனை நம்ம டீன்னு எடுத்தோம்னா, இப்போ இது ரூட்டுக்குள்ள இருக்கறனால நம்ம இங்க டி ஸ்கொயர்னு எடுத்துக்கிறோம். எடுத்தோம்னா இந்த பக்கத்துல இருக்கிறது ஃபுல்லாவுமே நமக்கு 2t dt இந்த மாதிரி ஆயிடும்.
அப்புறம் நம்மளால ஈஸியாக இன்டகிரேட் பண்ண முடியும். பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா தான் யூ ஹாவ் டு என்ன சொல்றது அந்த சப்ஸ்டியூஷனை எலிமினேட் பண்ணும். டிஃபரன்ஷியேஷன்ல சப்ஸ்டியூஷன் மெத்தட்ல பார்த்தீங்கன்னா நம்ம அங்கேயும் சப்ஸ்டியூஷன் மெத்தட் யூஸ் பண்ணியிருப்போம். அங்க என்ன பண்ணியிருப்போம்னா சப்ஸ்டியூஷன் கொடுத்து அந்த ஃபங்க்ஷனை சிம்பிளிஃபை பண்ணியிருப்போம். பண்ணிட்டு டிஃபரன்ஷியேட் பண்றதுக்கு முன்னாடியே அந்த சப்ஸ்டியூஷனை எலிமினேட் பண்ணிட்டு அப்புறம் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணியிருப்போம். அதுதான் அங்க ப்ரொசீஜர். ஆனா இங்க இன்டகிரேஷன்ல நம்ம என்ன பண்ணோம்னா சப்ஸ்டியூஷன் கொடுத்து இன்டகிரேட் பண்ணிட்டு அப்புறம் ஆஃப்டர் இன்டகிரேஷன் தான் நம்ம என்ன பண்ணோம்னா இந்த சப்ஸ்டியூஷனை எலிமினேட் பண்ணணும். அங்க பிஃபோர் டிஃபரன்ஷியேஷனே நம்ம சப்ஸ்டியூஷனை எலிமினேட் பண்ணிட்டு தான் நம்ம டிஃபரன்ஷியேட்டே பண்ணணும். ஓகேவா? இந்த சப்ஸ்டியூஷனை ஃபுல்லாக எலிமினேட் பண்ணிட்டு தான் நம்ம டிஃபரன்ஷியேட்டே பண்ணணும். ஆனால் இங்கே ஆஃப்டர் இன்டகிரேட் பண்ணதுக்கு அப்புறமா தான் சப்ஸ்டியூஷனை எலிமினேட் பண்ணணும். ஓகேவா? ஓகே, இப்போ இதுலேயே செகண்ட் சப்டிவிஷன் அது என்னன்னு பார்க்கலாம். ஸோ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா செகண்ட் ஒன் e பவர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்டூ எக்ஸ் டிஎக்ஸ். So it is integral e power minus x square into x dx. So இதுலயும் பாருங்க x square ஓட டெரிவேட்டிவ் இங்க இருக்கா? ஏன்னா x square டிஃபரன்ஷியேட் பண்ணா 2x dx. 2 இல்ல பரவாயில்ல, கான்ஸ்டன்ட் தான், அது மல்டிப்ளை பண்ணிக்கலாம். பட் x dx இருக்கு இல்லையா? ஸோ அப்போ இது சப்ஸ்டியூஷன் மெத்தட். ஸோ இப்போ ஒரு ஃபங்க்ஷனோட டெரிவேட்டிவ் பக்கத்தில் இருந்தாலே அது சப்ஸ்டியூஷன் மெத்தடுன்னு முடிவு பண்ணிடலாம். கொஸ்டினை பார்த்தோன்னே நம்ம சப்ஸ்டியூஷன் மெத்தடுன்னு முடிவு பண்ணிடலாம், அதோட டெரிவேட்டிவ் பக்கத்தில் இருந்தா. ஸோ இங்கே நம்ம என்ன பண்ண போறோம்னா புட் எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு டி. எக்ஸ் ஸ்கொயரை டீன்னு சப்ஸ்டியூட் பண்ண போறோம். ஸோ இப்போ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன வரும்? 2x வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டிடி. டீயை டிஃபரன்ஷியேட் பண்ணா டிடி. ஓகேவா? அப்போ இதுலேருந்து எக்ஸ் டிஎக்ஸ் என்ன வரும்? எக்ஸ் டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டிடி பை 2. இப்போ இதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ திஸ் இன்டெக்ரல் வில் பிகம் as இன்டெக்ரல் e பவர் மைனஸ் டி இன்டூ டிடி பை 2ன்னு வந்துடும். இப்போ இதில் 1/2 வெளியில் எடுத்துட்டு e பவர் மைனஸ் டி இன்டகிரேட் பண்ணோம்னா e பவர் மைனஸ் டி பை மைனஸ் 1 இல்லையா? ஏன்னா நம்ம ஏற்கனவே சொன்னோம் எக்ஸுக்கு ஒரு கோஎஃபிஷியன்ட் இருந்தால் அந்த கோஎஃபிஷியன்ட்டால டிவைட் பண்ணணும் பைல் இன்டகிரேட்டிங். இங்கே டீக்கு ஒரு கோஎஃபிஷியன்ட் இருக்குல்ல, டியோ எக்ஸோ whatever may be the variable, டீக்கு ஒரு கோஎஃபிஷியன்ட் இருக்கா -1. ஸோ அப்போ அதால் டிவைட் பண்ணணும் இல்லையா? இப்போ இட் இஸ் e பவர் மைனஸ் டி பை மைனஸ் 1 பிளஸ் சி, or which can be written as minus 1 by 2 into e power t plus c. இப்போ tக்கு பதிலா திருப்பி சப்ஸ்டியூட் பண்ணுவோம், which is minus 1 by 2 into e power x square plus c. புரிஞ்சுதாமா? லாஸ்டா t எலிமினேட் பண்ணிடணும். புரிஞ்சுதா இது? ஸோ சப்ஸ்டியூஷன் மெத்தடில் நம்ம சப்ஸ்டியூஷன் கொடுத்துட்டு அந்த எக்ஸ் டிஎக்ஸ் என்னவோ அதை சப்ஸ்டியூட் பண்ணிட்டு அப்புறம் இன்டகிரேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக அந்த சப்ஸ்டியூஷனை எலிமினேட் பண்ணிடணும். சப்ஸ்டியூஷனோட விட்டுறக்கூடாது, ஏன்னா டீங்கிற வேரியபிள் நம்ம கொடுத்தது, கடைசியில் எக்ஸில் கொண்டு வந்து எழுதணும் ஆன்சரை, அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ அதனால யூ ஹாவ் டு ரைட் இட் இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன், தேர்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இன்டெக்ரல் sin x டிவைடட் பை 1 பிளஸ் காஸ் எக்ஸ் இன்டூ டிஎக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த சம் நம்ம ப்ரீவியஸ் மெத்தட்ல மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை த கான்ஜுகேட் ஆஃப் த டினாமினேட்டர் அப்படியும் போடலாம், அல்லது சப்ஸ்டியூஷன் மெத்தட்லையும் போடலாம். ரெண்டு விதமா எப்படி வேணாலும் போடலாம். ஓகேவா? எப்படி போட்டிங்கனாலும் கரெக்டு தான். ஸோ இந்த சம் பாத்தீங்கன்னா இங்க இந்த 1 பிளஸ் காஸ் எக்ஸ் இருக்குல்ல, இங்க sin x ஓட காஸ் எக்ஸ் sin x ஓட டெரிவேட்டிவ் cos x இருக்கு, ஆனா அது டினாமினேட்டர்ல இருக்கு. cos x into dx இல்ல, dx by cos x இருக்கு. அதனால இத டீன்னு எடுக்க கூடாது. புரியுதா? sin x ஓட டெரிவேட்டிவ் அது cos x தான், ஆனா நமக்கு cos x into dx இல்ல, dx by cos x வருது. ஸோ அதனால sin x டீன்னு எடுக்கக்கூடாது. இப்போ எதை டீன்னு எடுக்கணும்? 1 பிளஸ் காஸ் எக்ஸ் கான்ஸ்டன்ட் இருந்தால் அதையும் சேர்த்து எடுத்துக்கணும். ஸோ இங்க புட் 1 பிளஸ் காஸ் எக்ஸ் is equal to t. இப்போ டிஃபரன்ஷியேட் பண்ணி பாருங்க. டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன வரும் உங்களுக்கு? 1 டிஃபரன்ஷியேட் பண்ணா 0, cos x டிஃபரன்ஷியேட் பண்ணா minus sin x with respect to x is equal to dt ன்னு வந்துரும். or in other words sin x dx is equal to minus dt ன்னு வந்துரும். அப்ப therefore this integral will become as integral minus dt by t. இப்போ இது வெறும் cos x மட்டும் t ன்னு எடுத்தீங்கன்னா 1 plus t ன்னு வரும், கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதுக்கு பதிலா டைரக்டா இப்படி போட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும். ஓகேவா? இப்போ இதை இன்டகிரேட் பண்ணுவோம். ஸோ இப்போ இதை இன்டகிரேட் பண்ணா என்ன வரும்? மைனஸ் அப்படியே வச்சுட்டு 1 by t or 1 by x என்ன ஃபார்முலா படிச்சோம்? log x. ஸோ அப்போ log t plus c. அப்போ which is minus of log of 1 plus cos x
plus c. So this is the integration of the given function. புரிஞ்சுதாமா? புரிஞ்சுதா இது? Next, fourth one. Fourth subdivision நமக்கு என்ன கொடுத்திருக்காங்கன்னா integral 1 by 1 plus x square into dx. இது வந்து நம்ம ஆக்சுவலா சப்ஸ்டிடியூஷன் கொடுத்து போடணுன்ற அவசியம் இல்லை. இது நமக்கு ஆல்ரெடி தெரியும். இது tan inverse of x ஓட ஃபார்முலான்றது தெரியும். பட் சப்ஸ்டிடியூஷன் ஈவன் தோ சப்ஸ்டிடியூஷன் கொடுத்து எப்படி போடுறது அது நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இந்த சம் சப்போஸ் எக்ஸாம்ல கேட்டாங்கன்னா டைரக்டா ஃபார்முலாவே எழுதி வச்சிருங்க. சப்ஸ்டிடியூஷன் தான் கொடுத்து போடணுங்கிற அவசியமே கிடையாது. ஓகேவா? சும்மா இது உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க நம்ம என்ன சப்ஸ்டிடியூஷன் கொடுக்க போறோம்னா we are going to give the substitution put x is equal to tan theta. x is equal to tan theta substitution கொடுப்போம். ஏன் இதை கொடுக்குறோம்னா 1 plus tan square என்ன ஆகும்? secant square. இப்போ அதை மேலே கொண்டு வர முடியும் இல்லையா? அதுக்காக. ஓகேவா? ஸோ இப்போ dx என்ன வரும்? இப்போ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா dx is equal to tan டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன வரும்? secant square theta d thetaன்னு வந்துடும். இப்போ இதுல இருந்து theta என்ன வரும்? what will be theta from this? theta is equal to tan inverse of x ன்னு வந்துருமா? ஓகேவா? இப்போ இதை இங்க சப்ஸ்டிடியூஷன் கொடுப்போம். which is integral 1 by 1 plus tan square theta tan square theta into dxங்கிறது என்னது? secant square theta d theta. இப்போ நீங்க x மாத்துறீங்கன்னா dx மாத்திடணும். இங்க வெறும் dx ன்னு போட்டுட்டுலாம் வரக்கூடாது. புரியுதா? ஒன்னு ஃபுல்லா xல இருக்கணும், இல்ல ஃபுல்லா இது மாதிரி சப்ஸ்டிடியூஷன் தீட்டானா தீட்டால இருக்கணும், இல்ல டீனா டீல இருக்கணும். ரெண்டு கலந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. அப்படியெல்லாம் எழுதுனா தப்பு. ஓகேவா? ஸோ அப்போ which is 1 by 1 இது 1 plus tan square என்னது? secant square. ஸோ secant square theta into secant square theta into d theta வந்துரும். இப்போ secant square theta cancel ஆயிடும். which is integral 1 into d theta. 1 integrate பண்ணா என்ன வரும்? theta plus c. 1 ஜெனரலா x க்கு integrate பண்ணா x வரும். இங்க thetaக்குள்ள integrate பண்றோம். இங்க we are integrating with respect to theta. ஸோ அப்ப என்ன வரும்? theta plus c. இப்போ theta என்ன? what is theta? it is tan inverse of x plus c. புரிஞ்சுதாமா? ஸோ இந்த மாதிரி இதை சப்ஸ்டிடியூஷன் மெத்தட்லையும் போடலாம். அதே மாதிரி நம்ம படிச்சோம்ல இன்டெகிரல் 1 by root of 1 minus x square அதையும் சப்ஸ்டிடியூஷன் மெத்தட்ல போடலாம். we can do that also in substitution method. இப்போ அடுத்தது பாருங்க. x1 என்ன கொடுத்திருக்காங்க? integral x into a minus x the whole power 8 into dx. ஸோ இது எப்படி போறதுன்னு பார்க்கலாம். integral x into a minus x the whole power 8 into dx. இப்போ whole cube whole squareல இருந்தா expand பண்ணிடலாம். expand பண்ணிட்டு நம்ம x ஆல மல்டிப்ளை பண்ணிடலாம். இப்போ whole power 8னா expand பண்ணணும்னு வச்சுக்கோங்க. நம்ம ஏற்கனவே பைனாமியல் தியரம் படிச்சோம். ஆனா expand பண்ணா எத்தனை டேர்ம்ஸ் வரும்? மொத்தம் 9 டேர்ம் வரும். அதோட இந்த எக்ஸை மல்டிப்ளை பண்ணி அதெல்லாம் பெருசா போகும். அதுக்கு பதிலா நம்ம என்ன பண்ணலாம்னா இங்க சப்ஸ்டிடியூஷன் மெத்தட் யூஸ் பண்ணலாம். புரியுதா? இப்போ இதே ஹோல் ஸ்கொயரோ ஹோல் கியூப் இருந்தா நம்ம அந்த ஃபர்ஸ்ட் மெத்தட் படிச்சோம் இல்லையா? டிகம்போசிஷன் இன்டு அடிஷன் ஆர் சப்ட்ராக்ஷன் ஃபார்ம் எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு எக்ஸால உள்ள மல்டிப்ளை பண்ணி போடணும். அதுக்கு மேல தட் இஸ் ஹோல் கியூபுக்கு மேல பெரிய நம்பரா இருந்ததுன்னா 4, 5, 6, 7 அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா இதுக்குள்ள இருக்கிறத டீன்னு எடுத்துக்கணும். ஸோ அப்போ லெட் அஸ் புட் திஸ் a minus x is equal to t. ஓகேவா? அப்ப ஃப்ரம் திஸ் வாட் வில் பி x? இப்போ x என்ன வரும்? it will be equal to a minus t ன்னு வந்துரும் இல்லையா? x இந்த பக்கமும் t இந்த பக்கமும் எடுத்துட்டு வந்தா x is equal to a minus t ன்னு வந்துரும். இப்போ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணும். ஸோ டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன வரும்? we'll get it as minus dx. ஏன்னா a வை டிஃபரன்ஷியேட் பண்ணா 0 minus dx. x ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 into dx is equal to dt ன்னு வந்துரும். or in other words dx is equal to minus dt ன்னு வந்துரும். அப்ப therefore this integral இதை நம்ம எப்படி எழுதலாம்னா it can be written as x க்கு பதிலா என்ன சப்ஸ்டிடியூட் பண்ண போறோம்? a minus t into a minus x தான் என்னன்னு சொன்னோம்? t. so it is t power 8. dx தான் என்னன்னு சொன்னோம்? it is minus dt. ஓகேவா? இந்த மைனஸ் வேணா இதுக்குள்ள மல்டிப்ளை பண்ணிக்கலாம், இல்ல வெளியே வச்சாலும் வச்சுக்கலாம். ஸோ இது உள்ள மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா இன்டெகிரல் t மைனஸ் a இன்டூ டி பவர் 8 இன்டூ டிடி. இப்போ இதால உள்ள மல்டிப்ளை பண்ணிடலாமா? மல்டிப்ளை பண்ணீங்கன்னா அடிஷனல் ஆர் சப்ராக்ஷன் ஃபார்முக்கு வந்துடும். உள்ள மல்டிப்ளை பண்ணீங்கன்னா என்ன வரும்? வில் கெட் இட் அஸ் இன்டெகிரல் t பவர் 9 மைனஸ் a இன்டூ டி பவர் 8 இன்டூ டிடின்னு வந்துடும். இப்போ இதை ஈஸியாக இன்டெகிரேட் பண்ணிடலாம் இல்லையா? t பவர் 9 இன்டெகிரேட் பண்ணா என்ன வரும்? t பவர் 10 by 10 minus a into t power 8 integrate பண்ணா t power 9 by 9 plus c. இப்போ t eliminate பண்ணுவோம். What is t? It is a minus x. அப்ப t திருப்பி ஒரு eliminate பண்ணோம்னா it is going to be a minus x the whole power 10 by 10 minus a into a minus x the whole power 9 by 9 plus c. So this is the integration of the given function.
புரிஞ்சுதாம்மா? புரிஞ்சுதா? ஸோ இந்த இடத்துல எல்லாம் நம்ம ஹோல் கியூபுக்கு மேலே பெரிய நம்பராக வந்ததுன்னா நம்ம என்ன பண்ணணும்? we have to use the substitution method. இதே சின்ன நம்பராக வந்ததுன்னா எக்ஸ்பேண்ட் பண்ணி போடணும். ஓகேவா? இதை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஜஸ்ட் யூ ரிமெம்பர் இட். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஒரு சில ஃபார்முலாஸ் பார்க்க போகிறோம். இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தட் இஸ் இந்த ஃபார்முலாஸ்லாம் நமக்கு அடுத்தடுத்த சம்ஸில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹையர் கிளாஸஸ்லையும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது ஃபார்முலை. இதை நீங்கள் உங்கள் ஃபார்முலா நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் தட் இன்டெக்ரல் f dash of x divided by f of x into dx is equal to log of f of x plus c. That is, இப்போ டினாமினேட்டரோட டெரிவேட்டிவ் நியூமரேட்டரில் இருந்தால் அதை லாக் ஆஃப் த ஃபங்க்ஷன் டினாமினேட்டர்னு எழுதலாம். டினாமினேட்டர் டெரிவேட்டிவ் நியூமரேட்டரில் இருந்தால் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது இந்த சம் பாருங்கள். டினாமினேட்டர் இதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் நியூமரேட்டர் வந்துச்சா? மைனஸ் வந்துச்சு. பட் எனிவே நியூமரேட்டர் வந்துச்சு இல்லையா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா லாக் ஆஃப் டினாமினேட்டர்னு எழுத முடியும். புரியுதா? டினாமினேட்டரோட டெரிவேட்டிவ் நியூமரேட்டர்ல இருந்தால் அது நம்ம லாக் ஆஃப் டினாமினேட்டர் எழுதலாம். ஆனால் அது இந்த ஃபார்முலாலாம் நம்ம இந்த எக்ஸசைஸ்ல யூஸ் பண்ண மாட்டோம். அடுத்த எக்ஸசைஸ்ல இருந்து இதை யூஸ் பண்ணுவோம் இந்த ஃபார்முலாலாம். பட் இந்த எக்ஸசைஸ்ல நம்ம சப்ஸ்டியூஷன் தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? அதே மாதிரி இன்னொரு ஃபார்முலா என்னன்னா f dash of x into f of x the whole power n into dx இருந்துச்சுன்னா அதை we can write it as f of x the whole power n plus 1 by n plus 1 plus c ன்னு எழுதலாம். இங்க n should not be equal to minus 1. புரியுதா? that is f of x the whole power n into f dash of x இருந்துச்சுன்னா இந்த மாதிரி இருந்துச்சுன்னா f of x the whole power n plus 1 by n plus 1 plus c ன்னு எழுதலாம். and then அடுத்த ஃபார்முலா ஸோ உங்களுக்கு ஆக்சுவலாக இந்த ரெண்டு ஃபார்முலா தான் கொடுத்துருக்காங்க. நான் மூணாவதாக இன்னொரு ஃபார்முலா கொடுக்குறேன். அதுவும் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தட் இஸ் இன்டெக்ரல் f dash of x டிவைடட் பை ரூட் ஆஃப் f of x அப்படின்னு இருந்துச்சுன்னா இன்டு டிஎக்ஸ்ன்னு இருந்துச்சுன்னா f dash of x divided by root of f of x into dx இருந்துச்சுன்னா அப்போ இதை நம்ம எப்படி எழுதலாம்னா we can write this as 2 into root of f of x plus c ன்னு எழுதலாம். 2 into root of f of x plus c ன்னு எழுதலாம். புரிஞ்சுதாம்மா? இந்த ஃபார்முலா எல்லாம் மூணுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது நமக்கு அடுத்தடுத்து எக்ஸசைஸ்ல ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால இந்த ஃபார்முலாவை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ரிமெம்பர் தீஸ் ஃபார்முலாஸ். ஓகேவா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஒன் எக்ஸாம்பிள் 11.31 கொடுத்துருக்காங்க. 11.31ல ஒரு 4 இது கொடுத்துருக்காங்க. இன்டெக்ரல் tan x, cot x, cosecant x, secant x. இது நாலுமே ஃபார்முலா தான். இப்போ இதோட ப்ரூஃப் கொடுத்துருக்காங்க இல்லையா? இதோட ப்ரூஃப் தெரிஞ்சுக்கணும். கூடவே இதுவும் ஃபார்முலா தான். இனிமே ஏன்னா இவ்வளவு நேரம் நம்ம இன்டெகிரேஷன் ஆஃப் tan x இன்டெகிரேஷன் படிக்கல, cot x இன்டெகிரேஷன் படிக்கல. ஏன்னா tan ஸ்கொயர் x வந்துச்சுன்னா அதை secant ஸ்கொயர் x minus 1 போட்டோம். cot ஸ்கொயர் x வந்துச்சுன்னா அதை cosecant ஸ்கொயர் x minus 1 போட்டோம். அதுமாதிரி cosecant x தனியா ஃபார்முலா படிக்கல. cosecant ஸ்கொயர் இருந்தா மைனஸ் cot x, cosecant x into cot x இருந்தா மைனஸ் cosecant x படிச்சோம். அதுமாதிரி தனியா secant x ஃபார்முலா படிக்கல. secant ஸ்கொயர் இருந்தா அதுக்கு tan x, இப்போ secant x tan x இருந்தா அதுக்கு secant x படிச்சோம். பட் தனியா இதுக்கெல்லாம் ஃபார்முலா படிக்கல. இப்போ அதுதான் இப்போ நம்ம படிக்க போறோம். we are going to study the formula for this. ஸோ இப்போ நம்ம எழுத போறதும் ஃபார்முலா தான். நான் முதல்ல இதோட ஃபார்முலா எல்லாம் எழுதிடுறேன். எழுதிட்டு அப்புறமா இதோட ப்ரூஃப் போட்டு காட்டுறேன் உங்களுக்கு. இந்த ஃபார்முலாவோடய சேர்த்து நான் இந்த ஃபார்முலாவையும் சேர்த்து எழுதிடுறேன். ஸோ இதுல நெக்ஸ்ட் fourth one integral tan x into dx. So இதுக்கு ஃபார்முலா என்ன பாத்தீங்கன்னா integration of tan x into dx is log secant x plus c. log secant x plus c. அடுத்தது integral cot x into dx. இதுக்கு என்ன ஃபார்முலான்னு பாத்தீங்கன்னா it is log sin x plus c. அடுத்தது sixth one integral cosecant x into dx. இதுக்கு என்ன ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா இந்த cosecant x into dx மொத்தம் we have 3 formulas. இதுக்கு மட்டும் 3 ஃபார்முலா இருக்கு. ஸோ இதை we can write this as log of cosecant x minus cot x plus c ன்னு எழுதலாம். இது ஒரு ஃபார்முலா. அதே மாதிரி செகண்ட் ஒன் integral cosecant x into dx we can also write it as minus log of cosecant x plus cot x plus c ன்னு எழுதலாம். and then third one
integral cosecant x into dx வந்து we can write it as log tan x by 2 plus c. நம்ம ஜென்ரலா இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுவோம். we'll be using this one only. இது ரெண்டும் ரொம்ப யூஸ் பண்ண மாட்டோம், இதுதான் யூஸ் பண்ணுவோம். log tan x by 2 plus c. ஓகேவா? ஸோ cosecant xக்கு மொத்தம் 3 ஃபார்முலா இருக்கு. மூணையுமே ஞாபகம் வச்சுக்கணும். you have to remember all the 3. பட் ஜென்ரலா நம்ம யூஸ் பண்றது இதை தான் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் integral secant x into dx. இதுக்கெல்லாம் ஒரே ஒரு ஃபார்முலா தான் இருக்கு. ஸோ இட் இஸ் log of secant x plus tan x plus c. இதுக்கெல்லாம் இந்த ஒரு ஃபார்முலா தான் இருக்கு. ஸோ இந்த ஃபார்முலாஸ் ஃபுல்லாமே நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். யூ ஹாவ் டு ரிமெம்பர் எவ்ரிதிங். இனிமேட் வரப்போற சம்ஸ்லாம் இன்டெகிரல் tan x வந்துச்சுன்னா இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணிடணும், log secant x. புரியுதா? ஓகே, இந்த ஃபார்முலா எப்படி வந்துச்சுன்னு பார்க்கலாம். ஸோ எக்ஸாம்பிள் 11.31 இல்லை ஃபர்ஸ்ட் ஒன் இன்டெகிரல் tan x into dx. ஸோ இதோட ஃபார்முலா எப்படி டிரைவ் பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த tan x நம்ம எப்படி எதுக்கு போறோம்னா sin x by cos x into dxன்னு எடுத்துக்கலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இப்போ இதோட டெரிவேட்டிவாது இருக்கான்னு பார்க்கணும்னு சொன்னேன் இல்லையா? இங்க நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி sin x ஓட டெரிவேட்டிவ் cos x இருக்கு, cos x ஓட டெரிவேட்டிவ் ஆக்சுவலா மைனஸ் sin x பட் sin x இருக்கு இல்லையா? ஆனா நம்ம வந்து இங்க sin x tன்னு எடுக்கக்கூடாது. எடுத்தீங்கன்னா cos x into dx தான் நமக்கு dtன்னு வரும். cos x உம் dx உம் மல்டிப்ளிகேஷன்ல இருக்கணும். ஆனா இங்க எப்படி இருக்கு? டிவிஷன்ல இருக்கு. அதனால நம்ம sin x tன்னு எடுக்கக்கூடாது. அப்ப நம்ம எதை tன்னு எடுக்கணும்? cos x தான் tன்னு எடுக்கணும். put cos x is equal to t. இப்ப differentiate பண்ணா என்ன வரும்? minus sin x into dx is equal to dt ன்னு வந்துரும். or in other words sin x into dx will become as minus dt. இப்ப இதை இங்க substitute பண்ணோம்னா அப்ப நமக்கு என்ன வரும்? integral minus dt by t. மைனஸ் வெளியில வச்சுட்டு நம்ம இதை இது பண்ணோம்னா that is 1 by t க்கு என்ன ஃபார்முலா? log t plus c இல்லையா? log t plus c. அப்ப which is equal to minus log of cos x plus c. இப்ப இந்த மைனஸ் பவர் கொண்டு வந்துருவோம். which is equal to log of cos x the whole power minus 1 plus c. இப்ப என்ன பண்ணலாம்னா இத we can write it as log of 1 by cos x ன்னு எழுதிக்கலாமா? ஏன்னா cos x the whole power minus 1ங்கிறது என்ன? 1 by cos x இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் இந்த மைனஸ் பவருக்கு கொண்டு வந்தேன், அப்புறம் இதை 1 by cos x ன்னு எழுதிக்கிறேன் பிளஸ் சி. பட் வாட் இஸ் 1 by cos x? 1 by cos x தான் என்னது? secant x. ஸோ அப்போ log secant x plus c. ஸோ அப்போ therefore integration of tan x ஓட இன்டகிரேஷன் வந்து it is log secant x plus c. So this is the integration of tan x. இதை ஃபார்முலாவா ஞாபகம் வச்சுக்கணும். யூ ஹாவ் டு ரிமெம்பர் திஸ் as a formula. புரிஞ்சுதாமா? இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இனிமே வரப்போற சம்ஸ்ல எல்லாம் tan x வந்தாலே அதோட இன்டகிரேஷன் வந்து நம்ம log secant x தான் எதை போனோம் டைரக்டா. அடுத்தது செகண்ட் ஒன். இப்போ அதே மாதிரி நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? இன்டெகிரல் cot x into dx. இப்போ tan x போட்டோமே அதே மாதிரி தான். ஸோ அது எப்படி எழுதலாம்? cos x by sin x into dx. இப்போ இங்க எதை tன்னு எடுக்கணும்? sin x தான் tன்னு எடுக்கணும். ஸோ புட் sin x is equal to t. So sin x tன்னு எடுத்தோம்னா அப்புறம் நமக்கு என்ன வரும்? will differentiate பண்ணோம்னா cos x into dx will become as dt. அப்போ therefore this integral will become as integral dt by t which is equal to log t plus c or which is equal to log sin x plus c. அதே மாதிரி நம்ம ஏற்கனவே சொன்னோம்ல டினாமினேட்டர் டெரிவேட்டிவ் நியூமரேட்டர்ல இருந்தா அதான் இதுல ஃபர்ஸ்ட் ஃபார்முலா சொன்னோம். இந்த ஃபர்ஸ்ட் ஃபார்முலா என்ன சொன்னோம்? நம்ம டினாமினேட்டரோட டெரிவேட்டிவ் நியூமரேட்டர்ல இருந்ததுன்னா இப்போ லாக் ஆஃப் டினாமினேட்டர்னு எழுத முடியும்னு சொன்னோம் இல்லையா? லாக் ஆஃப் டினாமினேட்டர் எழுதணும் இல்லையா? அதே மாதிரி தான் நம்ம இங்க போட்டிருக்கோம். இங்க பாருங்க, டினாமினேட்டரோட டெரிவேட்டிவ் நியூமரேட்டர்ல இருக்கு. sin x ஓட டெரிவேட்டிவ் என்ன? cos x இருக்கு. ஸோ அப்போ லாக் ஆஃப் sin x எழுதிருக்கோமா? லாக் ஆஃப் டினாமினேட்டர். இங்க சப்ஸ்டிடியூஷன் யூஸ் பண்ணிருக்கோம். இன்னும் ஹையர் கிளாஸஸ்ல தட் இஸ் அடுத்த எக்ஸசைஸ்ல வேணா இதை டைரக்டா யூஸ் பண்ணிக்கலாம். டினாமினேட்டர் டெரிவேட்டிவ் நியூமரேட்டர்ல இருந்தாலே லாக் ஆஃப் டினாமினேட்டர் போடலாம். அது அடுத்த எக்ஸசைஸ்ல தட் இஸ் இனிமே வரப்போற எக்ஸசைஸ்ல வேணா யூஸ் பண்ணிக்கலாமே தவிர இந்த எக்ஸசைஸ்ல யூஸ் பண்ணக்கூடாது. இந்த எக்ஸசைஸ்ல இப்படிதான் போடணும். ஓகேவா? ஸோ இப்போ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது? இன்டெகிரல் cot x into dx is equal to log sin x plus c. So this is the formula for cot x. அடுத்தது அதே மாதிரி நம்ம cosecant x க்கு ஃபார்முலா கண்டுபிடிப்போம். cosecant x க்கு ஒரே ஒரு ஃபார்முலா தான் கண்டுபிடிக்க போறோம். இது வந்து எப்படி வந்துச்சுன்றது நான் எப்படி சொல்றேன். இங்க வந்து இன்டெகிரல் cosecant x into dx. இதை நம்ம 1 by sin x ன்னு எடுத்தா கூட எதோட டெரிவேட்டிவ் இங்க இல்ல.
அதனால இது 1 by sin x ன்னு கூட எடுத்து போட முடியாது. ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா integral cosecant x into இதுக்கு we are going to multiply and divide by cosecant x minus cot x. ஸோ cosecant x minus cot x ஆல multiply and divide பண்ண போறோம் into dx. ஸோ அப்போ நம்ம மல்டிப்ளை பண்ண நியூமரேட்டர் என்ன ஆகிடும்? இட் வில் பிகம் as cosecant square x minus cosecant x cot x divided by denominator நமக்கு என்ன இருக்கும்? cosecant x minus cot x into dx. இப்போ பாருங்க denominator derivative numeratorல இருக்கு நமக்கு இல்லையா? ஸோ denominator t ன்னு எடுப்போம். put cosecant x minus cot x is equal to t. cosecant x ஐ differentiate பண்ணா என்ன வரும்? cosecant x ஐ differentiate பண்ணா minus cosecant square x minus cot x a differentiate cosecant x a differentiate பண்ணா minus cosecant x cot x இல்லையா minus cot x a differentiate பண்ணா minus cosecant square x into dx is equal to dt ன்னு வந்துரும். புரியுதாமா? cosecant x derivative minus cosecant x cot x minus cot x derivative என்ன minus cosecant square x into dx is equal to dt ன்னு வந்துரும். ஸோ இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணா நமக்கு என்ன வருது? cosecant square x minus cosecant x cot x into dx is equal to dt ன்னு வந்துருமா? அப்போ இந்த full numerator நமக்கு என்ன ஆயிடுது? dt ன்னு ஆயிடுது. It becomes as dt. But therefore this integral will become as dt by t. But which is equal to log t plus c, or which is log of cosecant x minus cot x plus c அப்படின்னு வந்துரும். ஸோ அப்போ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா integral cosecant x into dx. ஸோ cosecant x integrate பண்ணால் log of cosecant x minus cot x plus c. இப்போ இதில் அந்த இன்னொரு ஃபார்முலா எப்படி வந்துச்சுன்னு பார்ப்போம். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதே ஃபார்முலாவில் integral cosecant x into dx is equal to log of இங்கே உள்ளியே cosecant x minus cot x into so cosecant x plus cot x ஆல multiply and divide பண்ணுவோம். cosecant x plus cot x divided by cosecant x plus cot x plus c உள்ளேயே multiply பண்ணுவோம். அப்போ நமக்கு என்ன வரும்? log of so மேலே நமக்கு என்ன வந்துரும்? it is of the form a plus b into a minus b, which is a square minus b square. so it is cosecant square x minus cot square x. கீழே நமக்கு cosecant x plus cot x in plus c ன்னு வந்துரும். cosecant square minus cot square தான் என்னது? 1. படிச்சோம் இல்லையா trigonometryல formula. so cosecant square minus cot square is 1. so it is log of 1 by cosecant x plus cot x plus c ன்னு வந்துரும். இப்போ இதை மேலே கொண்டு வந்தோம்னா நியூமரேட்டர் கொண்டு வந்தா ஹோல் பவர் மைனஸ் 1 ஆகுமா? இதை மேலே கொண்டு வந்தோம்னா ஹோல் பவர் மைனஸ் 1 வரும். so it is log of cosecant x plus cot x the whole power minus 1 plus c. இந்த minus 1 ஃப்ரண்ட்ல கொண்டு வந்தா minus log of cosecant x plus cot x plus c ன்னு வரும். so this is the integration of cosecant x. so இது cosecant x ஓட இன்னொரு ஃபார்முலா, செகண்ட் ஃபார்முலா. இப்போ தேர்ட் ஃபார்முலா எப்படி வந்ததுன்னு பார்க்கலாம். so அதுக்கு cosecant x into dx is equal to actually என்ன ஃபார்முலா பார்த்தோம்? log of cosecant x minus cot x plus c ன்னு பார்த்தோம் இல்லையா? இது log of இந்த cosecant x 1 by sin x ன்னு எடுத்துக்கலாம். cot x cos x by sin x ன்னு எடுத்துக்கலாம். plus c, or which can be written as log of 1 minus cos x divided by sin x plus c ன்னு வந்துரும். which is equal to log of 1 minus cos x க்கு என்ன ஃபார்முலா படிச்சோம் நம்ம? 2 sin square x by 2 படிச்சோமா? 1 minus cos x க்கு divided by sin x க்கு என்ன ஃபார்முலா படிச்சோம்? 2 sin x by 2 into cos x by 2. இதெல்லாம் நம்ம trigonometryல ஃபார்முலா படிச்சோம். plus c. so 2 cancel ஆயிடும், ஒரு sin x by 2 cancel ஆயிடும். அப்போ மீதி நமக்கு என்ன இருக்கும்? log of sin x by 2 by cos x by 2, which is tan x by 2 plus c. so இதிலிருந்து தான் நம்ம என்ன சொல்றோம்னா integral cosecant x into dx is equal to log tan x by 2 plus c. so இந்த ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ணுவோம்னு சொன்னேன். ஓகேவா? இப்போ இதே மாதிரி நெக்ஸ்ட் ஃபோர்த் சப்டிவிஷன் integral secant x into dx. இதுக்கு ஃபார்முலா உங்களால் டெரைவ் பண்ண முடியுமா? ஸோ சேம் இதே மாதிரி தான் secant x into இதுக்கும் secant x plus tan x ஆல multiply and divide பண்ணணும். you have to multiply and divide by secant x plus tan x. இது இப்படி போட்டால் தான் போட முடியும், டைரெக்டாக போட முடியாது.
ஸோ மேலே உள்ள மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா என்ன வரும்? இட் இஸ் சீக்கண்ட் ஸ்கொயர் எக்ஸ் பிளஸ் சீக்கண்ட் எக்ஸ் tan எக்ஸ் divided by secant x plus tan x into dx ன்னு வந்துரும். இப்போ denominator t ன்னு எடுத்தோம்னா that is put secant x plus tan x is equal to t. இப்போ secant x differentiate பண்ணா என்ன வரும்? secant x tan x plus tan x differentiate பண்ணா secant square x into dx is equal to dt ன்னு வந்துரும். அப்போ therefore this integral will become as dt by t which is equal to log t plus c. ஏற்கனவே சொன்னாலே denominator derivative numerator இருந்தாலே log of denominator ன்னு எழுதிடலாம். So it is log of secant x plus tan x plus c. So this is the integration of secant x into dx. இதுக்கெல்லாம் இந்த ஒரு ஃபார்முலா தான். cosecant x மட்டும்தான் 3 ஃபார்முலா. ஓகேவா? இது நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 11.32. எக்ஸாம்பிள் 11.32. ஸோ இங்கே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ இதில் ஒரு 5 சம் கொடுத்துருக்காங்க. இன்டெக்ரல் 2x plus 4 divided by x square plus 4x plus 6. ஸோ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் integral 2x plus 4 divided by x square plus 4x plus 6 into dx. இப்போ இதில் பாருங்க denominator differentiate பண்ணி பாருங்க. differentiate பண்ணா numerator வருதா? So let us put the denominator as t. That is put x square plus 4x plus 6 is equal to t. இப்போ இதை differentiate பண்ணா என்ன வரும் உங்களுக்கு? 2x plus 4 into dx is equal to dt ன்னு வந்துருமா? ஏன்னா x square differentiate பண்ணா 2x plus 4 into x differentiate பண்ணா 1 plus 6ங்கிறது constant differentiate பண்ணா 0 into dx is equal to dt ன்னு வந்துரும். Therefore this integral will become as dt by t which is equal to log t plus c which is equal to log of denominator. So இதுல இருந்து தான் நம்ம சொல்றோம் denominator derivative numerator இருந்தாலே we can write this as log of denominator. அடுத்தது second subdivision. So second subdivision என்ன கொடுத்திருக்காங்க? e power x by e power x minus 1. So integral e power x divided by e power x minus 1 into dx. So இப்போ suppose இது மேலேயும் இது கீழே இருந்தா நம்ம தனித்தனியா டிவைட் பண்ணிருக்கலாம். denominator single term இருந்தா. போன எக்ஸைஸ்ல போட்டோம் இல்லையா? பட் இங்க இப்படி இருக்கு. ஸோ இப்போ இதுல என்ன பண்ணணும்னா we have to put this e power x minus 1 is equal to t. ஏன்னா இதை டிஃபரன்ஷியேட் பண்ணி பாருங்க. திருப்பி இதே தான் கிடைக்குது இல்லையா? இதை டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன கிடைக்குது நமக்கு? e power x into dx is equal to dt ன்னு வருதா? அப்ப இதை இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணா நமக்கு என்ன வரும்? dt by t which is equal to log t plus c which is equal to log of denominator. So denominator derivative numerator இருந்தாலே we can write it as log of denominator. Log of denominator னு எழுத முடியும். Next third one integral 1 by x log x into dx. இப்போ இங்கேயுமே log x ஓட derivative என்ன? 1 by x. அது பக்கத்துல இருக்கா? இதை வந்து we can write this as integral 1 by log x into 1 by x into dx னு பிரிச்சு எழுதிக்கலாமா? Can we write it like this? இப்போ log x ஓட derivative இங்க பக்கத்துல இருக்கு. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? log x t ன்னு எடுத்துக்கலாம். put log x is equal to t. differentiate பண்ணா என்ன வரும் உங்களுக்கு? 1 by x into dx is equal to dt ன்னு வந்துரும். அப்போ therefore இந்த integral நமக்கு என்ன ஆயிடும்? integral 1 by t into dt ன்னு வந்துரும். ஸோ இதுக்கு என்ன ஃபார்முலா? log t plus c. அப்போ which is equal to log of log x plus c. ஏன்னா denominator derivative numeratorல இருக்கு. denominator derivative numeratorல இருந்தாலே log of denominator னு எழுதலாம். ஸோ அதான் நம்ம இங்கே பண்ணியிருக்கோம். இந்த எக்ஸசைஸ்ல இந்த எக்ஸசைஸ் சம்ஸ் கேட்டாங்கன்னா சப்ஸ்டிடியூஷன் மெத்தட் தான் யூஸ் பண்ணணும். டைரக்டா அதை ஃபார்முலாவா யூஸ் பண்ணக்கூடாது. பட் இனிமே வரக்கூடிய எக்ஸசைஸ்ல நம்ம அதை ஃபார்முலாவா யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் fourth one sin x plus cos x divided by sin x minus cos x into dx. இதெல்லாம் இங்க பார்க்கும்போது ஈஸியா தான் இருக்கும். ஆனா பரீட்சையில கேட்கும்போது தான் நமக்கு எந்த மெத்தட்னே தெரியாது. ஸோ அந்த மாதிரி நேரத்துல ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி கொடுத்தோன்னே டினாமினேட்டரை டிஃபரன்ஷியேட் பண்ணி பாருங்க. எதோட டெரிவேட்டிவாவது பக்கத்துல இருக்கா அப்படின்னு செக் பண்ணுங்க. ஸோ இங்கேயும் பாருங்க டினாமினேட்டரை டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்க்கலாம். put sin x minus cos x is equal to t. sin x டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன வரும்? sin x டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா cos x மைனஸ் cos x டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா மைனஸ் sin x into dx is equal to dt or which is cos x plus sin x
into dx is equal to dt ன்னு வந்துரும். ஸோ இதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோன்னா அப்போ இன்டெக்ரல் dt by t ஏன்னா நியூமரேட்டர் ஃபுல்லாக நமக்கு dt ன்னு ஆயிடுச்சு. dt by t which is equal to log t plus c which is log of denominator sin x minus cos x plus c. ஸோ இது மொத்தமாக பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும் கொஷின் பேப்பரில் பார்க்கும்போது. அந்த மாதிரி டைமில் நம்ம ஃபஸ்ட்டு சப்ஸ்டியூஷனான்னு தான் செக் பண்ணணும். ஃபஸ்ட்டு சப்ஸ்டியூஷன் மெத்தடான்னு செக் பண்ணணும். எதோட டெரிவேட்டிவாது இருக்கா அப்படின்றத செக் பண்ணணும். அப்படி பண்ணிவிட்டு அது வரலைன்னா தான் அடுத்து நீங்கள் இந்த டீகாம்போசிஷன் இன்டூ அடிஷன் ஆர் சப்ராக்ஷன் ஃபார்முக்கு போகணும். ஓகேவா? இப்போ அடுத்து லாஸ்ட் சம். இந்த சம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இங்கே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா cos 2x divided by sin x plus cos x the whole square into dx. இங்கே நமக்கு டைரக்டா பார்த்தா தெரியல டினாமினேட்டர் டெரிவேட்டிவ் நியூமரேட்டர் இருக்கான்னு தெரியல. ஆனா இப்போ இதை நீங்க இதுவா பண்ணி பாருங்க. தட் இஸ் யூ டேக் இட் லைக் திஸ். அதாவது இந்த டினாமினேட்டர் டீன்னு எடுத்து பாருங்க. டேக் திஸ் டினாமினேட்டர் as t. ஸோ டினாமினேட்டர் டீன்னு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? ஆக்சுவலாக இவங்க இதை இது சிம்பிளிஃபை பண்ணிட்டு போட்டிருக்காங்க. இதை இப்படியே எடுத்து நம்ம டீன்னு போடலாம். ஓகேவா? ஸோ டினாமினேட்டர் நம்ம டீன்னு எடுத்தோம்னா என்ன வரும்? போட்டு sin x plus cos x the whole square is equal to t. ஸோ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வரும்? ஃபர்ஸ்ட் பவரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம். 2 into sin x plus cos x into இப்போ திருப்பி இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் இல்லையா? sin x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வரும்? cos x plus cos x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் minus sin x into dx is equal to dt ன்னு வந்துடும் இல்லையா? இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்னா இது 2 into this is of the form a plus b into a minus b which can be written as a square minus b square. So cos square x into sin square x into dx ன்னு வந்துரும் is equal to dt. cos square x into sin square x தான் என்னது? cos 2x. So அப்போ இது cos 2x into dx இந்த 2 இந்த பக்கம் எடுத்துட்டு போயிடலாம் is equal to dt by 2 ன்னு எடுத்துக்கலாமா? புரியுதாமா? So this is of the form a plus b into a minus b which is a square minus b square. அது cos square x minus sin square x தான் என்னது? cos 2x. ஓகேவா? ஸோ இந்த 2 அந்த பக்கம் எடுத்துட்டு போயிட்டோம்னா dt by 2 ன்னு ஆயிடுது. அப்போ therefore this integral. ஸோ இந்த cos 2x into dx தான் நமக்கு என்னது? dt by 2. So it is dt by 2 divided by t ன்னு வந்துரும். இப்போ 1 by 2 வெளியில் எடுத்துட்டோம்னா நமக்கு 1 by integral dt by t. ஸோ இதை இன்டகிரேட் பண்ணால் என்ன வரும்? 1 by 2 into log t plus c which is equal to 1 by 2 into log of sin x plus cos x the whole square plus c ன்னு எழுதிக்கலாம். இந்த பவர் ஃப்ரண்ட்டுக்கு கொண்டு வந்து 2 கேன்சல் பண்ணிட்டு நம்ம log of sin x plus cos x ன்னு எழுதிக்கலாம். We can also write it like this. So this is the integration. புக் ஆன்சர் வேற மாதிரி இருக்கே அப்படின்லாம் யோசிக்காதீங்க. ரெண்டும் ஒன்று தான். Both are the same. ரெண்டும் ஒன்று தான். தப்பு கிடையாது. நம்ம போட்டிருக்க ஆன்சர் கரெக்ட் தான். புரிஞ்சுதாமா? புரிஞ்சுதா இது? ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம எக்ஸசைஸ் சம்ஸ் பார்க்கலாம். ஸோ எக்ஸசைஸ் 11.6 இதில் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன் எக்ஸ் டிவைடட் பை ரூட் ஆஃப் 1 plus x ஸ்கொயர். ஸோ இது எப்படி போகிறதுன்னு பார்க்கலாம். integral x divided by root of 1 plus x square into dx. denominator derivative numerator இருக்கு and denominator rootக்குள்ள இருக்கு. இதுமே rootக்குள்ள இருந்தாலே whatever is inside the root அதை t square எடுக்கணும். இப்போ differentiate பண்ணா என்ன வரும்? 1 differentiate பண்ணா 0, x square differentiate பண்ணா 2x into dx is equal to 2t dt ன்னு வந்துடும். So அப்போ இதிலிருந்து x dx is equal to t dt ன்னு வந்துடும். Therefore this integral will become as t dt. இந்த x dx க்கு பதிலா t dt divided by root of t square which is integral t dt divided by t ன்னு வந்துரும். t cancel ஆடும் which is equal to integral 1 into dt. 1 integrate பண்ணா என்ன வரும்? t plus c. t squareங்கிறது 1 plus x square. அப்ப t என்ன வரும்? root of 1 plus x square. அப்ப root of 1 plus x square plus c. புரிஞ்சுதாமா? இந்த மாதிரி போட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அடுத்தது பாருங்க. x square divided by 1 plus x power 6. இது எப்படி போறதுன்னு பார்க்கலாம். So x square divided by 1 plus x power 6 into dx. இப்போ இந்த x power 6 differentiate பண்ணோம்னா நமக்கு என்ன வரும்? ஆக்சுவலா you'll get it as 6x power 5 வரும். ஆனா இங்க x power 5 மேல இல்ல. சோ அதனால இந்த சம் கொஞ்சம் வித்தியாசமா போட போறோம். எப்படி போட போறோம்னா இதை x square divided by 1 plus இதை x cube the whole square ன்னு எடுத்துக்கலாமா into dx ன்னு. இந்த x power 6 ஐ x cube the whole square ன்னு எடுத்துக்கிறோம்.
இந்த எக்ஸ் கியூபை டீன்னு எடுக்க போகிறோம், ஏன்னா அதோட டெரிவேட்டிவ் மேலே இருக்குல்ல. ஸோ we are going to put this x cube is equal to t. இப்போ டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்ன வரும், 3x square into dx is equal to dtன்னு வந்துடும். அப்போ from this x square into dx என்ன வரும், it is dt by 3. So therefore this integral will become as dt by 3 divided by 1 plus t square அப்படின்னு வந்துடும். ஸோ இதில் 1 by 3 கான்ஸ்டன்ட் வெளியில் எடுத்துட்டோம்னா this is dt by 1 plus t square. இதுக்கு என்ன ஃபார்முலா படித்தோம், it is tan inverse of t plus c இல்லையா. 1 by 1 plus x square into dx, அதுக்கு என்ன ஃபார்முலா படித்தோம், it is tan inverse of x. இங்கே xக்கு பதிலாக t இருக்கு, ஸோ tan inverse of t plus c. இப்போ which is 1 by 3 into tan inverse of, இப்போ tங்கிறது என்னென்னு எடுத்தோம், x cube. அதை திரும்ப இருக்க சப்ஸ்டியூட் பண்ணிடணும், x cube plus c. இங்கெல்லாம் 3 ஃப்ரண்ட்ல கொண்டு வரக்கூடாது, லாகுக்கு மட்டும்தான் அது மாதிரி கொண்டு வர முடியும், டேனுக்குலாம் அது மாதிரி கொண்டு வர முடியாது. ஜஸ்ட் யூ ஹேவ் டு லீவ் இட் ஆஸ் இட் இஸ், இப்படியே தான் விட்டுறணும். இப்போ அடுத்தது தேர்ட் சம் பாருங்க. ஸோ தேர்ட் சம் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா e power x minus e power minus x divided by e power x plus e power minus x. So integral e power x minus e power minus x divided by e power x plus e power minus x into dx. இப்போ டினாமினேட்டரோட டிஃபரன்ஷியேட் பண்ணி பாருங்க, அதோட டெரிவேட்டிவ் மேலே இருக்கா. புட் e power x plus e power minus x is equal to t. இப்போ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணா ஒரு e power x டிஃபரன்ஷியேட் பண்ணா e power x and e power minus x டிஃபரன்ஷியேட் பண்ணா minus e power minus x into dx is equal to dt ன்னு வந்துரும். அப்போ therefore this can be written as dt by t which is equal to log t plus c which is equal to log of denominator, that is e power x minus plus e power minus x plus c. புரிஞ்சுதாமா, டினாமினேட்டர் டெரிவேட்டிவ் நியூமரேட்டர்ல இருக்கான்னு செக் பண்ணணும். அப்படி இருந்ததுனாலே இந்த மெத்தட் தான் அப்ளை பண்ணணும். அடுத்தது ஃபோர்த் ஒன்னும் பாருங்க, நமக்கு ஆக்சுவலாக டினாமினேட்டர் டெரிவேட்டிவ் நியூமரேட்டர்ல இருக்கு, எப்படி கொண்டு வரோன்றது பார்க்கலாம். ஸோ நமக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா இன்டெக்ரல் 10x power 9 plus 10 power x into log 10 to the base e divided by 10 power x plus x power 10 into dx. இப்போ இங்கே டினாமினேட்டர் tன்னு எடுத்துக்கலாம். put 10 power x plus x power 10 is equal to t. ஸோ அப்போ நமக்கு என்ன வரும், 10 power x, this is of the form a power x. a power xக்கு என்ன ஃபார்முலா படித்தோம், a power x into log a, அதான ஃபார்முலா படித்தோம். ஸோ அப்போ 10 power x டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்ன வரும், 10 power x into log 10 to the base e plus x power 10க்கு என்ன டெரிவேட்டிவ், 10x power 9 the whole thing into dx is equal to dt. இப்போ நியூமரேட்டர் ஃபுல்லாக நமக்கு dt ஆகிடும். இப்போ இன்டெக்ரல் dt by t which is equal to log t plus c which is equal to log of denominator 10 power x plus x power 10 plus c. இது அப்படியே தான் விட்டுறணும், எதுவும் பண்ணக்கூடாது. புரிஞ்சுதாமா. ஸோ டினாமினேட்டர் டெரிவேட்டிவ் நமக்கு நியூமரேட்டரில் இருக்கு. அப்படி இருந்ததுனாலே நம்ம லாக் ஆஃப் டினாமினேட்டர்னு போட்டுடலாம், டைரெக்டாக போடக்கூடாது, இந்த எக்ஸசைஸில் சப்ஸ்டியூஷன் தான் யூஸ் பண்ணுவோம். இப்போ இந்த ஃபிஃப்த் சம் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். sin root x divided by root x. ஸோ இங்கே இன்டெக்ரல் sin root x divided by root x into dx. இந்த மாதிரி ரூட் வந்ததுனாலே ரூட்டுக்குள்ளே இருக்கிறத டி ஸ்கொயர்னு எடுக்க சொன்னேன், அதான ஹிண்ட் சொன்னேன். இந்த மாதிரி ரூட் வந்ததுனாலே ரூட்டுக்குள்ளே இருக்கிறத டி ஸ்கொயர்னு எடுத்துக்கோங்க. அப்போ புட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டி ஸ்கொயர். டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்ன வரும், டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2t dt. ஸோ இதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம்னா அப்போ இன்டெக்ரல் சைன் ஆஃப் ரூட் டி ஸ்கொயர் டிவைடட் பை ரூட் டி ஸ்கொயர் இன்டூ 2t dtன்னு வந்துடும். ஆர் விச் இஸ் இன்டெக்ரல் சைன் டி டிவைடட் பை டி இன்டூ 2t dt. இங்கே டி கேன்சல் பண்ணிடலாம், 2வை வெளியில் எடுத்துட்டு இன்டெக்ரல் சைன் டி இன்டூ டிடி. சைன் டி இன்டெகிரேட் பண்ண என்ன வரும், வாட் இஸ் இன்டெகிரேஷன் ஆஃப் சைன் டி, இட் இஸ் காஸ் டி இல்லையா. சைன் டி இன்டெகிரேட் பண்ணோம்னா இட் இஸ் மைனஸ் காஸ் டி. ஸோ இட் இஸ் மைனஸ் காஸ் டி பிளஸ் சி. இப்போ டீக்கு பதிலாக திருப்பி சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ டீங்கிறது என்ன, ரூட் எக்ஸ். ஸோ இப்போ விச் இஸ் ஈக்குவல் டு -2 இன்டூ காஸ் ரூட் எக்ஸ் பிளஸ் சி. புரிஞ்சுதாமா, புரிஞ்சுதா இது. ஸோ இந்த மாதிரி ரூட்டுக்கு வந்துச்சுனாலே ரூட்டுக்குள்ளே இருக்கிறத டி ஸ்கொயர்னு எடுக்கணும், அதான் ஹிண்ட்டு. ஓகேவா. ஓகே, இப்போ அடுத்தது இந்த 6th சம்மெல்லாம் பாருங்க, இது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ காட்டெக்ஸ் மேலே இருக்கு, லாக் சைனெக்ஸ் கீழே இருக்கு. ஸோ இதோட டெரிவேட்டிவ் தான் காட்டெக்ஸ். ஏன்னா இப்போ தானே படித்தோம் காட்டெக்ஸோட இன்டெகிரேஷன் லாக் சைனெக்ஸ்ன்னு சொன்னோம். அப்போ லாக் சைனெக்ஸோட டெரிவேட்டிவ் தான் காட்டெக்ஸ். ஸோ இன்டெகிரல் காட்டெக்ஸ் டிவைடட் பை லாக் சைனெக்ஸ் இன்டூ டிஎக்ஸ். ஸோ இப்போ டினாமினேட்டரை டீன்னு எடுத்துக்கலாம். புட்
log sin x is equal to t. இப்போ differentiate பண்ணா என்ன வரும் 1 by sin x into sin x or derivative என்ன cos x into dx is equal to dt. Cos x by sin x தான் என்னது cot x into dx is equal to dt. அப்போ therefore this can be written as integral dt by t which is equal to log t plus c or which is log of so t ங்கிறது என்ன it is log of sin x, so log of sin x plus c. So this is the integration of the given function. Seventh one same அதே மாதிரி the cosecant x ஓட இது sorry log of tan x by 2 ஓட derivative தான் cosecant x. ஓகேவா? So integral cosecant x divided by log tan x by 2 into dx. So இப்போ இதில் put log tan x by 2 is equal to t. இப்போ இதை differentiate பண்ண என்ன வரும் log ஓட derivative என்ன 1 by tan x by 2. அடுத்து tan differentiate பண்ணும் tan differentiate பண்ண என்ன வரும் secant square x by 2. அப்புறம் இந்த x by 2 differentiate பண்ண 1 by 2 into dx is equal to dt ன்னு வந்துரும். இதை நம்ம எப்படி எழுதலாம்னா 1 by இந்த tan x by 2 sin x by 2 divided by cos x by 2 ன்னு எழுதிக்கலாமா and இந்த secant square x by 2 1 by cos square x by 2 ன்னு எழுதிக்கலாமா into 1 by 2 into dx is equal to dt ன்னு வந்துரும். ஸோ இதில் ஒரு cos x by 2 கேன்சல் பண்ணிடலாம். அப்போ நமக்கு என்ன இருக்குது டினாமினேட்டரில் 1 by 2 sin x by 2 into cos x by 2 into dx is equal to dt ன்னு வந்துரும். 2 sin x by 2 into cos x by 2 என்னது அதான் sin x இல்லையா sin x கதான ஃபார்முலா படித்தோம். அப்போ 1 by sin x into dx is equal to dt. 1 by sin xங்கிறதா என்னது cosecant x into dx is equal to dt. புரியுதா? இதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் இந்த மாதிரி வரும். இதெல்லாம் போட்டு காட்டணும். இப்போ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அப்போ therefore this integral will become as dt by t plus c. Sorry. இதை இன்டகிரேட் பண்ணால் என்ன வரும் log t plus c. இப்போ which is log of denominator which is log of tan x by 2 plus c. புரிஞ்சுதாமா? புரிஞ்சுதா? இது இதெல்லாம் கொஞ்சம் திரும்ப திரும்ப போட்டு பார்க்கணுமா அப்போ தான் ஞாபகத்துக்கு வரும். அது மாதிரி நெக்ஸ்ட் எயித் ஒன்னும் integral sin 2x divided by a square plus b square into sin square x into dx. இங்கேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு denominator derivative நமக்கு numeratorல இருக்கு. ஸோ இதை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். இந்த denominator t ன்னு எடுத்துக்கலாம். a square plus b square sin square x is equal to t. இப்போ டிஃபரன்ஷியேட் பண்ணால் a square constant 0 ஆகிடும். இப்போ இங்கே வந்து நமக்கு என்ன இருக்கும் b square constant அப்படியே வச்சுட்டு இப்போ இதுக்கு பவரை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2 sin x into sin x or derivative என்ன cos x into dx is equal to dt ன்னு வந்துரும். 2 sin x cos x தான் என்னது sin 2x into dx is equal to dt by b square ன்னு எழுதிக்கலாமா? இந்த b square இங்கே எடுத்துட்டு போயிட்டேன். So therefore this integral will become as integral dt by b square divided by t. இப்போ 1 by b square வெளியில் எடுத்துட்டோம்னா dt by t which is log t plus c. Which is equal to 1 by b square into log of denominator a square plus b square sin square x plus c. So this is the integration of the given function. புரிஞ்சுதாமா? Next, ninth one. Integral sin inverse of x divided by root of 1 minus x square into dx. So இங்கேயும் sin inverse of x ஓட derivative என்ன? root of 1 by root of 1 minus x square இல்லையா? ஸோ இங்கே வந்து sin inverse of x denominator derivative numeratorல இல்லை, numerator derivative தான் நமக்கு இங்கே இருக்குது. ஓகேவா? இது எப்படி எழுதலாம்னா this we can write it as integral sin inverse of x into 1 by root of 1 minus x square into dx ன்னு இருக்கு. இப்போ இங்கே என்ன பண்ணணும்னா we have to put this sin inverse of x is equal to t. இப்போ டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்ன வரும்? ரெண்டு பக்கமும் sin inverse of x ஓட derivative 1 by root of 1 minus x square into dx is equal to dt ன்னு வந்துடும். அப்போ therefore this integral will become as t into dt. t integrate பண்ணா என்ன வரும்? t square by 2 plus c. இப்போ t க்கு பதிலா சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். What is t? It is sin inverse of x the whole square by 2 plus c. இது அப்படியே தான் விட்டுறணும். இந்த 2 இதெல்லாம் மல்டிப்ளை எல்லாம் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் 10th one. 10th one என்ன கொடுத்துருக்காங்க? It is root x divided by 1 plus root x. So integral root x divided by 1 plus root x into dx. இந்த மாதிரி ரூட் இருந்தாலே என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன்? ரூட்டுக்குள்ளே இருக்கிறத t ஸ்கொயர்னு எடுக்க சொல்லியிருக்கேன் இல்லையா? ஸோ புட்
x is equal to t square. So differentiate பண்ணா என்ன வரும்? dx is equal to 2t dt ன்னு வந்துரும். ஓகேவா? இப்போ இந்த இன்டெக்ரல் நமக்கு என்ன ஆயிடும்? It will become as integral t divided by 1 plus t into 2t dt ன்னு வந்துரும். So அப்போ மேலே நமக்கு 2t square ன்னு வந்துரும். ஓகேவா? 2t square divided by 1 plus t ன்னு வந்துரும். So which is equal to 2 into integral t square divided by 1 plus t into dt ன்னு வந்துரும். இப்போ degree of the numerator is greater than that of degree of denominator இல்லையா? அப்போ என்ன பண்ணணும்? டிவைட் பண்ணணும்னு சொன்னேன்ல போன மெத்தடில் அதே மெத்தட் தான். ஸோ டிவைட் பண்ணுவோம். t ஸ்கொயரை டிவைட் பண்ணுவோம் 1 plus t ஆல். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம t போடலாம். ஸோ அப்போ என்ன வரும்? t ஸ்கொயர் ப்ளஸ் t. ஸோ இதை சப்ராக்ட் பண்ணோன்னா நமக்கு என்ன வரும்? இது கேன்சல் ஆகிடும் மைனஸ் t. ஓகேவா? அண்ட் தென் இப்போ வேற என்ன போடலாம்? -1 போடலாம். -1 போட்டால் -t -1. ஸோ சைன் சேஞ்ச் பண்ணோன்னா இது கேன்சல் ஆகிடும். இப்போ 1. ஸோ அப்போ therefore இதை நம்ம எப்படி எழுதலாம்னா 2 into integral t square by 1 plus t into dt. We can write this as 2 into integral of quotient, which is t minus 1, plus remainder 1 by divisor 1 plus t into dt ன்னு எழுதிக்கலாம். t minus 1 plus 1 by t 1 plus t ன்னு எழுதிக்கலாம். இந்த மாதிரி நியூமரேட்டர் டிகிரி டினாமினேட்டரை விட ஜாஸ்தியாக இருந்தாலே யூ ஹாவ் டு டிவைட் த நியூமரேட்டர் பை டினாமினேட்டர் அண்ட் ரைட் இட் இன் டர்ம்ஸ் ஆஃப் கோஷன் பிளஸ் ரிமைண்டர் பை டிவைசர். அப்போ 2 இன்ட்டு இப்போ இதை இன்டகிரேட் பண்ணுவோம். t இன்டகிரேட் பண்ணால் என்ன வரும்? t ஸ்கொயர் பை 2 -1 இன்டகிரேட் பண்ணால் t பிளஸ் இதை இன்டகிரேட் பண்ணால் என்ன வரும்? log ஆஃப் 1 பிளஸ் t பிளஸ் c. இப்போ டீக்கு பதிலாக ஜஸ்ட் சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். டீங்கிறது என்னது? ரூட் எக்ஸ் இல்லையா? அப்போ இது ரூட் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர். அப்போ விச் இஸ் எக்ஸ் பை 2 மைனஸ் ரூட் எக்ஸ் பிளஸ் லாக் ஆஃப் 1 பிளஸ் ரூட் எக்ஸ் பிளஸ் சி. புரிஞ்சுதாமா? புரிஞ்சுதா? ஸோ இங்கேயும் சப்ஸ்டியூஷன் யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம அந்த டீகம்போசிஷன் இன்ட்டு அடிஷன் ஆர் சப்ராக்ஷன் அதுவும் யூஸ் பண்ணலாம். இப்போ நெக்ஸ்ட் 11th ஒன் பாருங்க. நமக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. தட் இஸ் இன்டெக்ரல் 1 by x log x into log of log x into dx. இங்க இந்த log of log x நம்ம t ன்னு எடுத்துக்கலாம். put log of log x is equal to t. இப்போ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன வரும்? 1 by log x. ஏன்னா இந்த லாகுக்கு டெரிவேட்டிவ் 1 by log x. திருப்பி இந்த log x டிஃபரன்ஷியேட் பண்ணோம் இல்லையா? log x டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன வரும்? 1 by x into dx is equal to dt. அப்போ நமக்கு என்ன ஆயிடுது? இந்த 1 by x log x into dx வந்து நமக்கு dt ன்னு ஆயிடும். அப்போ therefore or இதை நீங்கள் இப்படி வேணால் எழுதிக்கோங்க. அப்போ உங்களுக்கு புரியும். 1 by log of log x into 1 by x log x into dx இப்படி எழுதிக்கோங்க. இப்போ இது ஃபுல்லாக நமக்கு dt ன்னு ஆயிடுச்சா? அப்போ இந்த இன்டெக்ரல் எப்படி எழுதலாம்? இன்டெக்ரல் dt divided by t which is equal to log t plus c which is equal to log of log x plus c. இதை ஃபுல்லாக லாக்குள்ளே எழுதணும். நெக்ஸ்ட் 12th சம். இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். இன்டெக்ரல் ஆல்ஃபா பீட்டா இன்ட்டு எக்ஸ் பவர் ஆல்ஃபா மைனஸ் 1 இன்ட்டு இ பவர் மைனஸ் பீட்டா இன்ட்டு எக்ஸ் பவர் ஆல்ஃபா இன்ட்டு டிஎக்ஸ். இதெல்லாம் பார்த்து பயந்துடாதீங்க. இது ஒன்றும் இல்லை, ஈஸி தான். இதில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த இ பவரில் இருக்குது பார்த்தீங்களா? இதை ஃபுல்லாக டீன்னு எடுப்போம். இப்போ இது ஃபுல்லாக நமக்கு டிடின்னு வந்துடும். ஸோ இப்போ இதில் put beta into x power alpha is equal to t ன்னு எடுப்போம். இப்போ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்ன வரும்? பீட்டாவை அப்படியே வச்சுட்டு இதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்ன வரும்? பவரை டிஃபரன்ஷியேட் பண்ணால் ஆல்ஃபா இன்ட்டு எக்ஸ் பவர் ஆல்ஃபா மைனஸ் 1 இன்ட்டு டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டிடின்னு வந்துருமா? அப்போ இது ஃபுல்லாக நமக்கு டிடின்னு வந்துருச்சா? அப்போ இந்த இன்டெக்ரல் நமக்கு என்ன ஆயிடுது? இன்டெக்ரல் இ பவர் மைனஸ் டி இன்ட்டு டிடின்னு வந்துடும். இ பவர் மைனஸ் டி இன்டெகிரேட் பண்ணால் என்ன வரும்? மைனஸ் இ பவர் மைனஸ் டி பிளஸ் சி. இப்போ விச் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் இ பவர் மைனஸ் டிங்கிறது தான் என்னது? பீட்டா இன்ட்டு ஆல்ஃபா பவர் எக்ஸ் பிளஸ் சி. அவ்வளோதான். புரிஞ்சுதாமா? கொஞ்சம் இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டா இது ரொம்ப ஈஸி. அடுத்தது 13th ஒன். நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா இன்டெக்ரல் tan x இன்ட்டு ரூட் சீக்கண்ட் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ். ஸோ இங்கேயும் நமக்கு ரூட் கொடுத்துருக்கு. அப்படினாலே ரூட்டுக்குள்ளே இருக்கிறத டி ஸ்கொயர்னு எடுத்துக்கணும். புட் சீக்கண்ட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டி ஸ்கொயர்
ஸோ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். சீக்கண்ட் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வரும் நமக்கு? சீக்கண்ட் எக்ஸ் tan x இன்ட்டு dx இஸ் ஈக்குவல் டு 2t dtன்னு வந்துருமா? ஓகேவா? இப்போ இதில் நமக்கு இந்த இதை வந்து tan x, அப்போ இதில் வந்து tan x இன்ட்டு dx இஸ் ஈக்குவல் டு 2t dt டிவைடட் பை சீக்கண்ட் எக்ஸ்ன்னு எழுதிக்கலாமா? ஸோ இங்கே நமக்கு tan x இன்ட்டு dx தான் இருக்குது. இதை 2t இன்ட்டு dt டிவைடட் பை சீக்கண்ட் எக்ஸ் தான் என்னன்னு சொல்லியிருக்கோம், t ஸ்கொயர். அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணோன்னா என்ன வரும்? 2 dt பை tன்னு எடுத்துக்கலாமா? tan x இன்ட்டு dx. அப்போ therefore this integral நமக்கு என்ன ஆகிடும்? ரூட் ஆஃப் டி ஸ்கொயர், இந்த சீக்கண்ட் எக்ஸ்க்கு பதிலாக tan x இன்ட்டு dxங்கிறதா என்னது? இட் இஸ் 2 dt டிவைடட் பை t. root of t square என்ன? t into 2 dt divided by t. இப்போ t cancel ஆகிடும். 2 வெளியில் எடுத்துட்டு integral 1 into dt 1 integrate பண்ணா என்ன வரும்? t plus c. tங்கிறதா என்னது? root secant x, which is equal to 2 into root secant x plus c. புரிஞ்சுதாமா? இதெல்லாம் தெரியாது நமக்கு, டெரிவேட்டிவ் பக்கத்தில் இருக்குங்கிறது தெரியாது, ஆனால் போட்டு பார்த்தா தெரியும். ரூட் வந்தாலே ரூட்டுக்குள்ளே இருக்கிறத t ஸ்கொயர்னு எடுத்து போடுங்க. நெக்ஸ்ட் 14th one integral x into 1 minus x the whole power 17 into dx. ஸோ இங்கேயும் நான் எக்ஸ்பேண்ட் பண்ண முடியாது, நான் ஏற்கனவே சொன்னேன். ஸோ அப்போ என்ன பண்ணணும்? இந்த ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறத டீன்னு எடுத்துக்கோங்க. புட் 1 minus x is equal to t. அப்போ ஃப்ரம் திஸ் x என்ன வரும்? x is equal to 1 minus tன்னு வந்துடும். அப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வரும்? மைனஸ் dx is equal to dt or dx is equal to minus dtன்னு வந்துடும். இப்போ இதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன ஆகும்? இப்போ இன்டெக்ரல் 1 minus t, இந்த எக்ஸுக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம், இதுக்கு பதிலாக t பவர் 17, dtக்கு பதிலாக மைனஸ் dt, dxக்கு பதிலாக சாரி. இப்போ மைனஸ் t பவர் 17ஆல் உள்ள மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? இட் வில் பி t பவர் 18 மைனஸ் t பவர் 17 இன்டு dt. தட் இஸ் இந்த மைனஸ் t பவர் 17ஆல் உள்ள மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். இப்போ இதை இன்டகிரேட் பண்ணுவோம். ஸோ t பவர் 19 பை 19 மைனஸ் t பவர் 18 பை 18 பிளஸ் c. tங்கிறதா எனது 1 minus x, which is equal to 1 minus x the whole power 19 by 19 minus 1 minus x the whole power 18 by 18 plus c. அவ்வளோதான். புரிஞ்சுதாமா? நெக்ஸ்ட் 15th one. 15th one நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா integral sin power 5x into cos cube x into dx. ஸோ இதை எப்படி போகிறதுன்னு பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து we have to take this as ஸோ இதை நம்ம எப்படி எடுத்துக்கணும்னா integral sin power 5x into cos square x into cos x into dxன்னு எடுத்துக்கோம். இந்த cos square x நம்ம எப்படி எழுதலாம்? sin power 5x into இதை 1 minus sin square xன்னு எடுத்துக்கலாமா? into cos x into dx. இப்போ இதால் உள்ள மல்டிப்ளை பண்ணிடும். இப்போ நமக்கு என்ன வரும்? sin power 5x minus sin power 7x into cos x into dx. இப்போ sin x ஓட டெரிவேட்டிவ் பக்கத்தில் இருக்கா? ஸோ let us put sin x is equal to t. அப்போ நமக்கு cos x into dx வந்து என்ன ஆகிடும்? dtன்னு ஆகிடும். அப்போ therefore இந்த இன்டெக்ரல் நமக்கு என்ன ஆகிடும்? t பவர் 5 மைனஸ் t பவர் 7 into dtன்னு வந்துடும். t power 5 integrate பண்ணா t power 6 by 6 minus t power 7 integrate பண்ணா t power 8 by 8 plus c. இப்போ t க்கு பதிலா திருப்பி சப்ஸ்டிட்யூட் பண்ணோம். that is sin power 6x by 6 minus sin power 8x by 8 plus c. புரிஞ்சுதாமா? இந்த சம்முக்கு என்ன பண்ணணும்னா இந்த cos cube x cos square x into cos x ன்னு பிரிச்சுக்கணும். cos square 1 minus sin square ன்னு பிரிச்சுட்டு ஃபுல்லா சைன்ல கொண்டு வந்துட்டோம்னா இப்போ இதோட டெரிவேட்டிவ் பக்கத்துல இருக்கு. Next 16th sum, இந்த sum ரொம்ப ரொம்ப important. That is integral cos x divided by cos of x minus a into dx. இந்த sumல வந்து என்ன பண்ணணும்? இதோட டெரிவேட்டிவ் எதுவுமே இங்க இல்ல, ஆனாலும் இதை நம்ம எப்படி போடணும்னா சப்ஸ்டிடியூஷன்ல தான் போடணும். இந்த x minus a tன்னு எடுத்து போடணும். இப்போ இதுல இருந்து நமக்கு என்ன கிடைக்குது? dx is equal to dtன்னு வந்துருதா? இப்போ இதுல இருந்து x என்ன கிடைக்குது? x is equal to t plus aன்னு வந்துரும் இல்லையா? x is equal to t plus aன்னு வந்துரும். அப்போ இதை சப்ஸ்டிட்யூட் பண்ணா என்ன வரும்? integral cos of t plus a divided by cos t into dt. இப்போ இதுக்கு ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். cos of a plus b ஃபார்முலா. cos of a plus b ஃபார்முலாக்கு என்ன படிச்சோம்? cos t cos a minus sin t sin a divided by cos t into dt.
இப்போ ப்ரீவியஸ் மெத்தட் மாதிரி டினாமினேட்டர் சிங்கிள் டேர்மா இருக்கா, இப்போ டிவைட் ஈச் டேர்ம் ஆஃப் த நியூமரேட்டர் பை த டினாமினேட்டர் செப்பரேட்லி. ஸோ அப்போ எப்படி டிவைட் பண்ணலாம், cos t cos a divided by cos t minus sin t sin a divided by cos t into dt ன்னு வந்துருமா. இங்க cos t cancel ஆடும். அப்போ integral cos a minus இங்க sin t by cos t என்னது tan t into sin a into dt. இப்போ இன்டகிரேட் பண்ணுவோம். cos a கான்ஸ்டன்ட், அது அப்படியே வச்சுட்டு 1 இன்டகிரேட் பண்ணா t, ஏன்னா வித் ரெஸ்பெக்ட் டு t க்கு தான் இன்டகிரேட் பண்றோம். மைனஸ் sin a கான்ஸ்டன்ட் அப்படியே வச்சுட்டு tan t இன்டகிரேட் பண்ணா, இப்பதான் tan-க்கு ஃபார்முலா படிச்சோம் log secant x ன்னு. அப்ப tan t க்கு என்ன ஃபார்முலா, log secant t. அந்த ஃபார்முலாவை இங்க யூஸ் பண்றோம் பிளஸ் c. இப்போ t க்கு பதிலா சப்ஸ்டிட்யூட் பண்ண வேண்டியதான். tங்கிறது என்ன, x minus a. அப்போ cos a into x minus a minus sin a into log of secant of x minus a plus c. So this is the integration of the given function. புரிஞ்சுதாமா, புரிஞ்சுதா? ஸோ இதோட இந்த இது நம்ம சப்ஸ்டியூஷன் மெத்தட் முடிக்கிறோம். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தயவுசெய்து திரும்ப திரும்ப போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. தெரியலன்னா டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? அடுத்த மெத்தட் இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ் வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.